இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் வெறும் விமர்சையாக பிரம்மாண்டமாக காலையில் 8:35லேருந்து 9 மணிக்குள்ளே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. மீனாட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தாங்க. இந்த திருக்கல்யாணம் வருஷம் ரொம்பவே ஒரு சிறப்பாக நடைபெறும். மருதரைக்கே உரிய ஒரு சிறப்பான நிகழ்வாகும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி வடகம் போட்டிருந்த வடகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எண்ணெயில் போட்டு பொரிச்சு காமிக்கிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக உப்பு காரம் எல்லாமே அளவாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜவ்வரிசி வடகம் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜவ்வரிசியை நைட்டு ஊற போட்டு காலையில் அளவாக தண்ணி வச்சு கொஞ்சம் பச்சை மிளகா பேஸ்ட்டு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு நம்ம வெயிலில் காய விட்டோம்னா ஜவ்வரிசி வடகம் சூப்பராக ரெடி ஆயிரும். ஏற்கனவே வீட்டு மசால் தூள், இட்லி பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு 1/4 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்டை விட்டுட்டு இப்போ 150 கிராம் பாக்கெட்லேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் இட்லி மாவும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லி மாவையும் ரெடி பண்ணியாச்சு. 1/2 கிலோ 1 கிலோ கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, வீட்டில் ரெடி பண்ண பொடி இதை தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி கருவேப்பிலை பொடிக்கு இன்றைக்கி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு எனக்கு ஒரு ப்ளவுஸ் வேறு தைக்க வேண்டியது இருந்தது. சரி அதையும் தச்சுட்டு ஒரு வழியாக இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸையும் வெட்டி நான் தச்சுட்டு ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டேன். என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன். இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு விருந்து சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு. சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம், உருளைக்கிழங்கு, அவியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் திருக்கல்யாண சாப்பாடு. சிம்பிளாகவே இன்றைக்கி முடிச்சிட்டோம். சரி காலையில் தைச்ச ப்ளவுஸை கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க. மனசுக்கு திருப்தியாக இருந்தது. சட்டை கொஞ்சம் தான் இருக்கும், உங்களுக்கு தைச்சாலும் பத்தவும் செய்யாது. 240. நான் 40 ரூபா நான் தரணும் உங்களுக்கு. 200 ரூபா கொடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி